ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும், இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். இப்போ வர்ற ப்ரமோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான சின்ன பாவக்காய் எப்படி இதை வச்சு என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். சின்ன பாவக்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குறுக்க கீறி வச்சுருக்கிறேன். அதை ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த பாவக்காவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம நல்லா எண்ணெயிலே இதை நல்லா வதக்கணும். சுருளை சுருளை நல்லா கிண்டிகிட்டே இருப்போமா. பாவக்காய்னாலே ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பாவக்காவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. நீங்கள் டெய்லி இந்த பாவக்காவை வாங்கி இப்படியே நீங்கள் செய்வீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே வதக்கிக்கிட்டே இருக்கணும் எண்ணெயில். நீங்கள் வதக்கும்போது உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை இப்போதைக்கு. நான் கிரேவியாக வைக்கும்போது தான் நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ தாளிப்புக்கு பாவக்காவை நம்ம வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நான் 2 தக்காளி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ கூடவே மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது மிளகாய்த்தூள் என்னடா அப்போ மஞ்சத்தூள் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாகக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு சார்ந்து மசாலாவோடு சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உரப்பு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு பாகற்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி இறக்கிடுங்க. ஒரு சுவையான பாகற்காய் கிரேவி மசாலா எப்படினாலும் பேர் வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.